அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்கவிருக்கும் ஜாவலின் ஏவுகணை கட்டமைப்பு, எக்ஸ்காலிபர் பீரங்கி ஏவுகணைகள் எப்படி செயல்படும் என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவுக்கு $93 மில்லியன், அதாவது இந்திய ரூபாயில் 825 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 முக்கிய ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஜாவலின் ஏவுகணை கட்டமைப்பு, எக்ஸ்காலிபர் பீரங்கி ஏவுகணைகள் மற்றும் பிற ராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு வழங்கப்படும் என்று அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் DSCA அறிவிப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதாக இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரியை ட்ரம்ப் விதித்த பிறகு அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் இவையாகும். ஜாவலின் ஏவுகணை எதிரியின் ராணுவ டாங்கிகளை அழிக்கும் ஏவுகணையாகும். ராணுவ வீரர்கள் தோளில் சுமந்து சென்று தாக்குதலை நடத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜாவலின் ஏவுகணை கட்டமைப்பு 3 பாகங்களாக இருக்கிறது. அதாவது ஏவுகணையை ஏவுவதற்கான லான்ச் யூனிட், எதிரியோட இலக்கை துல்லியமாக கணிப்பதற்கு கேமரா சென்சார் கட்டமைப்பை கொண்ட கமாண்ட் லான்ச் யூனிட் ஜாவலின் ஏவுகணையை கொண்டிருக்கிறது. ஏவுகணை 8.4 கிலோ எடை கொண்டது. ஏவுகணையை ஏவுவதற்கான லான்ச் யூனிட் மோட்டார் விசையை ராணுவ வீரர் கொடுத்ததும் சீறிப்பாயும் ஜாவலின் ஏவுகணை லைன் ஆஃப் சைட், அதாவது நேரடியாக எதிரியோட ராணுவ டாங்கியை சிதறடிக்கும், அல்லது டாப் டவுன் அட்டாக், அதாவது செங்குத்தாக உயர்ந்து பிறகு கீழ்நோக்கி இறங்கி எதிரியோட ராணுவ டாங்கிய தகர்க்க வல்லது. எக்ஸ்காலிபர் ஏவுகணைகள் எதிரியின் இலக்கை துல்லியமாக தாக்கும் அமெரிக்க தயாரிப்பு பீரங்கி ஷெல் ஆகும். எக்ஸ்காலிபர் ராணுவ பீரங்கிகளிலிருந்து ஏவும் வகையிலான எரிகுண்டாக செயல்படும். GPS வழிகாட்டலில் செயல்படும் எக்ஸ்காலிபர் ஏவுகணைகள் குறிவைக்கப்படும் இலக்கை ஊடுருவி தகர்க்கும் வகையிலானது. 48 கிலோ எடை கொண்ட ஏவுகணை 40 முதல் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எதிரியோட இலக்கை தகர்க்க வல்லது. அமெரிக்காவிடம் ஜாவலின் ஏவுகணை கட்டமைப்பு, எக்ஸ்காலிபர் ஏவுகணைகளை இந்தியா வாங்குவது இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுவாக்குவதோடு இந்திய ராணுவத்தின் தாக்குதல் திறனை வலுவாக்கும் என்றே பாதுகாப்பு வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது.